வடக்கு தெங்கு முக்கோண திட்டத்தின் கீழ் வடக்கின் முதலாவது விதை தேங்காய் உற்பத்தி அலகு பழைநகரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. இலங்கை தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் சிலாபம் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு இடையேயான கூட்டுத் திட்டமாக இது செயற்படுத்தப்படுகின்றது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, மன்னார் ஆகிய பகுதிகளை வடக்கு தெங்கு முக்கோணமாக அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதன் கீழ் 2025 ஆண்டுக்குள் வடமாகாணத்தில் 16,000 ஏக்கர் தேங்காய் பயிரிட எதிர்பார்க்கப்படுகின்றது. 2025 முதல் 2027 வரையிலான 3 ஆண்டுகளில் இதனை 40,000 ஏக்கராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஜனாதிபதி விதை தேங்காய் மரக்கொன்றொன்றை நட்டு உற்பத்தி அலகை திறந்து வைத்தார். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், இளங்குமரன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரிக்கு முன்பாக உள்ள பகுதியில் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையினால் நடத்தப்படும் தெங்கு தொடர்பான கண்காட்சியையும் ஜனாதிபதி பார்வையிட்டார்.